وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد குர்ஆன் தஃப்சீர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குர்ஆனுக்கு தஃப்சீர் பார்க்க போகிறோம். குர்ஆன் தஃப்சீரில் பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி குர்ஆன் தஃப்சீருக்கு முன்னாடி சில முன்னுரை மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம், எது இதெல்லாம் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அப்போ அந்த விஷயங்கள் இன்றைக்கி முடிஞ்சால் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் இன்றைக்கி கிளாஸ் பார்ப்போம். இன்றைக்கி எவ்வளோ முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக இந்த போர்ஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் குர்ஆனே கையில் எடுக்கணும். அப்போ இந்த குர்ஆன் தஃப்சீரை பொறுத்த வரைக்கும் பல வகையில் பாடம் நடத்த முடியும். குர்ஆன் தஃப்சீர் ரொம்ப டெப்த்தாகவும் நடத்த முடியும், மேலோட்டமாகவும் நடத்த முடியும், ஆவரேஜாக மிடில்லையும் நடத்த முடியும். ஆனால் டெப்த்தாக நடத்தினா புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போது இது ஆக்சுவலாக இந்த குர்ஆன் தஃப்சீர் நான் நடத்துறதுக்கு எனக்கே ஒரு சேலஞ்சு. ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள்கிட்ட தமிழில் பேசினதில்லை, தமிழில் பேச போகிறோம் ஒன்று. அதே மாதிரி குர்ஆன் மேலோட்டமாக நான் பார்த்து பழகினதில்லை, டெப்த்தாக பேசி தான் நம்ம பழகிருக்கோம். அப்போ மேலோட்டமாக குர்ஆனை இது வரைக்கும் நம்ம டீல் பண்ணி பழக்கம் இல்லை. ஆனால் உங்களுக்கு டெப்த்தாக பேசணும், அதாவது ரெகுலராக யூடியூப்பில் சூப்பர் முஸ்லீமில் பேசுகிற மாதிரி பேசுனா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி எல்லாருக்கும் பேசணுன்னா அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும், அல்லது போர் அடிக்கும். ரெகுலர் காமன் ஆடியன்ஸுக்கு நான் உங்களுக்கு பேசுகிற மாதிரி பேசி நான் யூடியூப்பில் போட்டேன்னா, உங்களுக்கு பேசுகிற மாதிரி நான் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் போட்டேன்னா என்ன ஆகும்? இது ரொம்ப இதாக இருக்கும், அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்கும். இது கூட எங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே ஒரு குழப்பம். இதில் குர்ஆன் தஃப்சீரில் பொறுத்த வரைக்கும் இது லைட்டாக எடுத்தோம்னா எல்லாருக்கும் அது எரிச்சலாக இருக்கும். ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தவனுக்கு இது எரிச்சலை கொடுக்கும். டெப்த்தாக எடுத்தோன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ அதனாலே இத்தனை இந்த 4-5 வருஷமாகவே குர்ஆன் உங்களுக்கு நான் கிளாஸே எடுக்கலை. அது ரெகுலராக எடுக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. எனக்கு டைம் இல்லை, இது மாதிரியான நிறைய இடைஞ்சல் இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு வாழ்க்கைக்கு இது நான் கண்டிப்பாக இது நடத்தியே ஆகணும். ஏன்னா இந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நான் ஒரு வடையாவது அல்லாஹ்வுடைய அந்த உபதேசத்தை நான் ஃபுல்லாக எடுத்து உங்கள் முன்னாடி அல்லாஹ்வுடைய செய்தியை வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் ஃபாலோ பண்ணாமல் போகிறீங்க, அது நீங்களாச்சு அல்லாஹ்வாச்சு. இப்போ இந்த வீட்டில் குழந்தைங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நான் கிளாஸ் நடத்தி ஆகணும். இப்போ உங்கள் 2 பேருக்காக தான் இந்த மெயின் கிளாஸ். இப்போ இந்த குர்ஆன் தஃப்சீர் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒன்றுமே தெரியாது, அதாவது ஒரு முஸ்லீமே இஸ்லாமே தெரியாத ஒருத்தனுக்கு புரியக்கூடிய விதத்தில் இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் நடத்தலான்னு முயற்சி பண்ணுறேன். என்னால் அதை எப்படி என்னால் கொண்டு போக முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் நம்முடைய அந்த ரெகுலர் இது உள்ளே வந்துடும். நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்முடைய அந்த ரெகுலர் மைண்ட் செட் இருக்குல்ல, நம்ம டெப்த்தாக பார்த்து அந்த வசனங்கள், அதனால் அந்த 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 ஸ்டைல் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் 2 பேர் நான் புரியாத மாதிரி பேசுனா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம், எங்களுக்கு இது புரியல, இல்லை இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு பிளாக் பண்ணி நீங்கள் சொல்லிடலாம். இது குழந்தைங்களுக்கான குர்ஆன் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தானே இதை கற்றுக் கொடுக்குறாங்க, இது பெரியவங்களுக்கு யூஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய நாலேஜ் இஸ்லாத்தை பற்றி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அவ்வளோ நாலேஜ் தான் இருக்குது. இஸ்லாத்தை பற்றி சுத்தமாக தெரியாது. சில துவாக்கள் தெரியும், சில கலிமாக்கள் தெரியும், சில சூறாக்கள் தெரியும், இவ்வளோதான். சில இந்த மந்திரம், இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற இஸ்லாம். அப்போது இஸ்லாம் ஆஸ் இட் இஸ் உள்ளது உள்ளபடி என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் உங்களுக்கு கவர் ஆகிறது நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகிரும். இது ஒரு சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம குர்ஆனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்போ நம்ம எல்லாம் யார்? முஸ்லீம்னா என்ன? இல்லை, இப்போ நீ முஸ்லீம்னு நீ சொல்கிற, நீ எப்படி முஸ்லீமு?
நீ நீ யாரு, உன் மதம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிற? முஸ்லீம்னு சொல்கிற. நீ எப்படி முஸ்லீம்? உண்மையிலே நீ முஸ்லீமா? உண்மையிலே நான் முஸ்லீமா? உண்மையிலே இன்னைக்கு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் முஸ்லீம்னு சொல்லிக்கிற எல்லாருமே முஸ்லீமா? இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். முஸ்லீம் அப்படிங்கிறதும் இஸ்லாமுங்கிறதும் ஒரு மதம் கிடையாது. பிறந்ததின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்தும் அது கிடையாது. எது முஸ்லீம்ங்கிறது? உதாரணத்துக்கு மற்ற மதங்கள்லாம் ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க, உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் வச்சுருக்காங்க. இந்த உயர்ந்த ஜாதியாக ஒருத்தன் இருக்கிறான். இந்த ஜாதி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், அதனால் கடவுள் வந்து என்னை உயர்ந்த ஜாதியில் பிறக்க வச்சுட்டார். நாங்கள் பிறந்ததுனாலேயே எங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் இருக்குது. அவன் சொல்கிறான். கோயிலில் ஒரு கூட்டம் உள்ளே போகாது, இன்னொரு கூட்டம் உள்ளே போகும். ஒரே ஊரில் ஒரே தெருவில் பிறந்திருப்பான். ஆனால் ஒரு கூட்டம் உள்ளே போகும், ஒரு கூட்டம் உள்ளே போகாது. கேட்டால் என்னம்மா? பை பர்த், பிறந்ததற்காகவே எங்களுக்கு கிடைச்ச இந்த சிறப்பு அதிகாரம் அப்படின்றான். இப்போ இன்னைக்கு முஸ்லீம் என்ன நம்புகிறான் அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் முஸ்லீம் சொர்க்கத்துக்கு போவான். செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து மலக்குகள் வருவாங்க, அவனை வந்து வரவேற்று, வா நீ சொர்க்கத்துக்கு போகலாம், நீ தான் வந்து சொர்க்கத்துக்கு தகுதியான ஆள், பூமியிலே வந்து காஃபிர்கள்லாம் நரகத்துக்கு போகணும், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம விளங்கி வச்சுருக்கோம். இப்போ சொர்க்கத்துக்கான ஆட்கள் முஸ்லீம்கள். ஏன்னா அவங்க களிமா சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து அல்லாஹ் வந்து வணங்குறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து முஸ்லீம், ஒரு காமன் முஸ்லீம் நம்பி வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து சரியானு கேட்டால் குரான் இப்படி ஒத்துக்கலை. அதுக்காகத்தான் இப்போ நம்ம குரானை பார்த்துக்கணுங்கிறோம். அப்போ குரான் ஒத்துக்கலைன்னு நான் சொல்கிறேன்ல, அப்போ அது குரானில் அதை நான் காட்டுவேன். குரானில் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்படி இருக்கிறவனுக்கு, ஏன்னா ஒருத்தன் காஃபிராக பிறக்கிறான்னா அவனை பிறக்க வச்சது யார்? அல்லாஹ். ஒரு முஸ்லீமாக ஒருத்தன் பிறக்கிறான்னா அவனை பிறக்க வச்சது யார்? அல்லாஹ். இப்போ அல்லாவே ஒருத்தனை இப்படியும் பிறக்க வச்சு, ஒருத்தனை அப்படி பிறக்க வச்சு, ஒருத்தனுக்கு சொர்க்கமும் ஒருத்தனுக்கு நரகமும் கொடுத்தா, உலகத்தில் இதை விட ஒரு பெரிய அநியாயம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் அநியாயம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போது வேற என்னமோ ஒன்று இருக்குது, நாம் வந்து அதை கவனிக்க தவறி இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மெசேஜ். அப்போ முஸ்லீம்களுக்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்குறான்? எல்லா முஸ்லீம்களுக்கும் சொர்க்கம் கிடையாது. முஸ்லீம்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது, அதுக்கு சில கடமைகள் இருக்குது. முஸ்லீம்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அப்போ அதன்படி வாழ்கிறவங்க தான் உண்மையிலே முஸ்லீம்கள். இன்றைக்கி பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அது முஸ்லீம்ங்கிறவங்க கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ முஸ்லீம்களுடைய கடமை என்ன? யார் சொர்க்கத்துக்கு போவாங்க? எந்த அடிப்படையில் ஒருத்தன் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கலாம், சொல்லக்கூடாது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா குரானை பார்க்கணும். நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் ஒன்று, அல்லாட்ட போய் டைரெக்டாக கேட்கலாம், யார் அல்லாஹ் முஸ்லீம் சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா அல்லாவுடைய தூதர்கிட்ட போய் யாரெல்லாம் முஸ்லீம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு அல்லாவுடைய தூதர் கொண்டு வந்த அல்லாவுடைய வேதம், அப்போ அல்லாவுடைய தூதருடைய போதனைகள், ஹதீஸ்கள். இந்த 2 சோர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில பேசிக் விஷயம், இன்னும் சில குரானுக்கு முந்தி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிறான். ஒரு மனுஷன் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறான். இப்போ அவனுக்கு வந்து கடவுள்னா யாருன்னு தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, கடவுளுக்கு தூதர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் தெரியாது, மறுமை நாள்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. இந்த மூன்று விஷயங்கள் குரான் இல்லாமலே ஒரு மனிதன் சிந்தித்து உணர முடியும். இந்த 3 விஷயங்களும் குரான் இல்லாமலே நம்மளால் ஒத்துக்க முடியும். இதுக்கு குரானு தேவையில்லை. முதல் விஷயம், இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு திட்டமிட்டபடி செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹ் யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அதில் மாங்காய் மட்டும்தான் வருது. எத்தனை வருஷம் ஆனாலும் அதிலிருந்து தேங்காய் வரமாட்டேங்குது. அப்போது மாங்காய் மரத்தில் மாங்காய் மட்டும்தான் வரணுன்ட்டு ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். இந்த காலத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த கிளைமேட்டுக்கு இந்த செடி தான் வரணுங்கிறது ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். இப்போ அது மாதிரி மனுஷனும் வந்து நமக்குன்னு சில இயல்புகள் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம கிட்னி இருக்குது. கிட்னி இந்த வேலை தான் செய்யுது. கிட்னி வந்து நம்மளுடைய இந்த புரோட்டீனை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த வேலையை செய்யுது. ஹார்ட் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. குடல் வந்து நம்முடைய உணவை வந்து ஜீரணம் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. இந்த எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே மாற்றி வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த வேலையும், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யுது. அப்படின்னா அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் அதுக்குள்ளே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரோக்ராமிங் இருக்குது அப்படிங்கும்போதே ப்ரோக்ராமரும் இருக்கான் அப்படிங்கிறது மீனிங். புரியுதா இல்லையா?
ப்ரோக்ராமிங் இருக்கு அப்படின்னா ப்ரோக்ராம் செய்தவனும் இருக்கான் அப்படிங்கிறது நம்மளால உணர முடியும். ஆனா அந்த புரோகிராமர் யாரு, அந்த புரோகிராமருடைய பேர் என்ன, அந்த புரோகிராமரு சிடுமூஞ்சியா இறக்க குணம் உண்டவனா, அந்த புரோகிராமருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா, வீக்னஸ் இல்லையா, அந்த புரோகிராமருக்கு யாராவது துணை இருக்காங்களா, துணை இல்லையா, இது எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா இல்லையா? அதாவது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு அல்லாவை பற்றி சில விஷயங்கள் நம்மளால உணர முடியும், அறிய முடியும். அதுதான் வந்து ஃபித்ரத்துன்னு சொல்றது, இயற்கை ஃபித்ரத்துன்னு சொல்றது. அந்த ஃபித்ரத்துடைய ரிசர்ச்சுக்கு ஒரு எண்ட் இருக்கு. ஒரு இடத்துல போய் அந்த ஃபித்ரத் வந்து நின்றும். இது எல்லாம் ப்ரோக்ராமை பார்த்து இதுக்கு பின்னாடி ஒரு ப்ரோக்ராமர் இருக்கிறாங்கிற லெவல்ல அந்த நாலேஜ் போய் நின்றும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு அந்த ப்ரோக்ராமரை பற்றி கிடைக்காது. இன்னைக்கு சயின்ஸ் வந்து போய் கடவுள் விஷயத்துல என்ன சொல்லுது? சயின்ஸு இல்லைன்னு சொல்லுதா? இல்லைன்னும் சொல்லலை சயின்ஸ். அது இங்க இருக்கக்கூடிய சயின்ஸை ஃபாலோ பண்ற சில பேர் மட்டும்தான் என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்ம கிட்ட பொய்யா சொல்றாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னும் சொல்லாது, இருக்குன்னு சொல்லாது, ரெண்டுக்குமே அது எவிடன்ஸ் கொடுக்கும். கடவுள் இருக்கிறான்னு சொல்றது, இருக்கிறான்னு சயின்ஸ் ஒத்துக்கணும்னா எவிடன்ஸ் கேட்கும், எவிடன்ஸ் காட்டும். கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கும் எவிடன்ஸ் காட்டும். கடவுள் இல்லை, கடவுள் எங்க இருக்கிறான்னு ரசூலா சொன்னாங்க, 7 வானம் தாண்டி. அப்போ 7 வானம் தாண்டி இவங்க போய் செக் பண்ணி வந்து இல்லைன்றாங்களா? அப்போ இது சயின்ஸ், புரியுதா இல்லையா? அப்போ சயின்ஸ் வந்து தன்னால தனக்கு தெரியாத விஷயத்த பேசாது. அப்போ சயின்ஸுடைய நாலேஜும் வந்து ஒரு இடத்துல போய் நின்றுக்கும். அப்போ குரான்ல வந்து என்ன இருக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராமரை பற்றி நம்ம ஃபித்ரத் ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல போய் தோத்து போய் நின்றுட்டு இருக்கும்ல, இதுக்கு மேலே நான் எவ்வளோ மூளை கசக்கிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு வந்து உன்னை பற்றி இன்ஃபர்மேஷனே கிடைக்கல அப்படின்ட்டு திணறி போய் நிற்கிறோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். புரியுதா இல்லையா? ப்ரோக்ராமிங் இருக்குங்கும் போது ப்ரோக்ராமர் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஃபித்ரத்தோட முதல்ல நம்ம ஃபித்ரத்தை வந்து முதல்ல வந்து கொஞ்சம் கிளறி விட்டுறணும். இப்போ நான் முதல்ல வந்து உங்களை என்ன பண்ணுறேன், ஃபித்ரத்தை வந்து முதல்ல கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறேன். முதல்ல இயற்கையாக ஒரு மனிதன் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். புரியுதா இல்லையா? ஒரு சொம்புல தண்ணி இருக்குன்னா கண்டிப்பாக இதை ஒருத்தவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்கிற அறிவு நமக்கு இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? ஃபேனு ஓடிட்டு இருக்குதுன்னா எவனோ ஒருத்தன் அது சுவிட்சு போட்டிருக்கான்னு புரியுதா இல்லையா? நீங்கள் ஃபேனை தான் பார்த்தீங்க, அது சுற்றுறதை பார்த்தீங்க, ஆனால் சுவிட்சு போட்டவனை பார்க்கல. சயின்ஸுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறோம், சுவிட்சு போட்டவனை நாங்கள் பார்க்கல, அதனால ஃபேனு வந்து சுவிட்சு போடாமலே சுற்றுதுன்னு ஒருத்தன் பேசுனா அது வந்து அறிவு கிடையாது. ஆனால் சுற்றுதுங்கிறதுனாலேயே இதுக்கு எவனோ ஒருத்தன் சுவிட்சு போட்டிருக்கான்னு புரியுதா இல்லையா? அப்போ அந்த ஃபித்ரத்தை வந்து முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் குரான் ஏன்னா ஃபித்ரத்தை பற்றி பேசக்கூடியது, இயற்கைக்கு மாற்றமாக குரான்ல எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இயற்கைக்கு மாற்றமாக எது பேசினாலும் நம்மளால நம்பவும் முடியாது. நமக்கு வந்து அது என்ன ஆகும், டைஜஷன் ஆகாது. நம்முடைய மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. எப்பவுமே இயற்கைக்கு மாற்றமான விஷயங்கள் நம்ம கிட்ட சொன்னா நம்ம மனசு வந்து அக்செப்ட் ஆகாது. அது மாதிரி தான் எல்லாம் செட் பண்ணியிருக்கான். அப்போ இயற்கையா, அதாவது ஃபித்ரத்தின் படி நாம் என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும், அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறாங்கிற லெவல்ல நம்முடைய புரிஞ்சுக்கணும். இதை ரொம்ப டெப்த்தாக நம்ம கொண்டு போக வேண்டாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளரும் போது உங்களுக்கு அதை பற்றி இன்னும், ஏன்னா இன்னும் இதை பற்றி நிறைய சப் கொஸ்டின்ஸ்லாம் அவங்க எழுப்பியிருப்பாங்க. யார் சயின்டிஸ்ட்டுங்கிற பேரில் நாத்தியர்கள்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்பியிருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்லாம் இன்ஷால்லா நம்ம தனியாக பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் யாருக்காவது டீட்டெயில் வேணும்னா அடிப்படை கல்விங்கிற என்னுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் கூட போனீங்கன்னா அதை கொஞ்சம் டீட்டெயிலாக அல்லாஹ் எப்படி உண்மையிலே இருக்காங்கிற அந்த உண்மையை எப்படி நம்ம உணர்றது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அந்த யூடியூப்பில் வந்து அந்த வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அப்போது இப்போ நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்கள் அல்லாஹ், ரசூல், மறுமை, இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து ஃபித்ரத்தை வச்சு உணர முடியும். அப்புறம் 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நம்ம ஃபித்ரத்தை வச்சு எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உலகத்தில் இங்கே இருக்கிறோம், நம்ம உலகத்தில் இருக்கிறோம். நம்ம உலகத்தில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம நம்புகிறோமா? கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நம்புகிறோம், மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயங்களையும் நம்ம நம்புகிறோம். மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். அப்போ அந்த மற்ற மனிதர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம நம்புறதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்கிற ஆள் உண்மை பேசக்கூடியவனா பொய் பேசக்கூடியவனா,
அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து அது தேவையாக இருக்குது. ஒருத்தன் உண்மை பேசக்கூடியவன் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வேற ஒருத்தன் நமக்கு சொல்லி கொடுக்குறான், ஆனால் ஆள் வந்து உண்மை பேசக்கூடியவன் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேச்சும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இறை தூதர்களை, கடவுளுடைய தூதர்களை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அந்த தூதர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, அந்த தூதர்களுடைய அந்த உபதேசங்கள்லாம் கேட்கும்போது அவங்க உண்மையை தான் பேசியிருப்பாங்களா பொய்ய பேசியிருக்காங்களாங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு ஃபித்ரத் இருக்கு. அந்த தூதர்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபித்ரத்தோட மெர்ஜ் ஆகக்கூடியதாக இருக்கும். அல்லாவே இல்லைன்னு அந்த தூதர் பேசுனா நமக்கு அது மெர்ஜ் ஆகாது. அல்லது அல்லாவுக்கு அவனுடைய உண்மையான அந்த பண்புகளை மாற்றி வேற விதமாக அந்த தூதர்கள் நம்மகிட்ட பேசுனா நமக்கு அது என்ன ஆகாது, மெர்ஜ் ஆகாது. அப்போ தூதர்களையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபித்ரத்தை வச்சே அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் வந்து டெப்தா நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல பார்ப்போம். சும்மா மேலோட்டமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்போ மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா மறுமை நாள். மறுமை நாளை ஃபித்ரத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். மறுமை நாளை எப்படி ஃபித்ரத்தை வச்சு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சி கர்ணி வைசி பர்னி அப்படின்னு சொல்லிட்டு உருதுல அரபில இந்தியிலலாம் சொல்லுவாங்க. அதாவது தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு நல்லதை செஞ்சா கண்டிப்பா நமக்கு அது திருப்பி நன்மையாக அடையும். நாம ஒரு தீமையை செஞ்சா அந்த தீமை நமக்கு திருப்பி வந்து அடையும் அப்படிங்கிறது எல்லாருமே இன்னைக்கு ஃபித்ரத்தில் நம்புறோம். நீ ஒன்றும் இல்லை, ஒரு காஃபிர்கள்கிட்ட கூட போய் அவன் கரெக்டாக சொல்லுவான், ஏன் நீ எவனையோ ஒருத்தனை ஏமாத்திடு, அவன் சொல்லுவான் என்னை ஏமாத்திட்டல கண்டிப்பாக உனக்கு கெட்டது நடக்கும் போடாமல். அவன் எந்த கான்ஃபிடென்ஸில் பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா ஒரு செயல் நடந்துருச்சு, உன் மூலமாக ஒரு செயல் நடந்துருச்சுன்னா அந்த செயல் அதோட போயிடுறது இல்லை, அந்த செயல் ரிட்டன் ஆகி நமக்கு வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய ஃபித்ரத்தில் அது இருக்கு. பதிலுக்கு அவனுக்கு இந்த தண்டனை, நல்லது செஞ்சா அவனுக்கு பரிசு கிடைக்கணும், கெட்டது செஞ்சா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அவன் எத்தனை வாட்டி தப்பிச்சு போனாலும், இப்போ இன்னைக்கு சமீபத்தில் சொல்கிறேன், ஒரு ஆர்டி ஆஃபீஸில் ஒரு லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அம்மா மாட்டிடுச்சு, விலங்கு மாட்டிட்டு இழுத்துட்டு போனாங்க. பல நாள் அந்த அம்மா லஞ்சம் வாங்கி 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 ஏகப்பட்ட பேரை வந்து தொந்தரவு பண்ணி கடைசியாக கையில் விலங்கு மாட்டிட்டு இழுத்துட்டு போனாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பேசுனாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா செஞ்ச பாவம் சும்மா விடலை, அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருச்சு. அப்போ செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சே தீரணும், அதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் நம்புறான். அதுவும் அதே தான் நான் சொன்னல, ஃபித்ரத்து வந்து ஓரளவுக்கு தான் நம்மளை வழிகாட்டும். அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன ஆயிடுவோம், ஒரு முட்டு சந்தில் போய் நின்றுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது. அதே மாதிரி இந்த செயல்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இந்த பிரதிபலன் எங்கே கிடைக்கும், எந்த செயலுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை, அந்த பிரதிபலனை யார் கொடுக்க போறா, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம மனசு ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், நமக்கு ஒரு கிரியேட்டர் இருக்கிறான், நம்ம மனசு ஒத்துக்கிட்ட விஷயம் உண்மை, யார் பேசினாலும் இது ஏற்றுக்கணும். நம்ம மனசு ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், எந்த ஒரு செயலுக்கும் பதில் வந்து கண்டிப்பாக உண்டு, கிடைச்சா தான் அது நியாயம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இந்த 3 ஃபித்ரத்துடைய இந்த விஷயங்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க குரானை படிக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே புதுசாக தெரியாது. எல்லாமே அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா கரெக்டு தானே கரெக்டு தானே கரெக்டு தானேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த குரான், இந்த ஃபித்ரத்தில் வந்து யாரெல்லாம் வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமாக வாழ்ந்து பழகிட்டாங்களோ அவங்களுக்கு குரான் சொல்கிறது சரியாக படாது. அவங்க அந்த வாழ்க்கை முறையை அடாப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது சரியாக படாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்ம குரானை உள்ளே போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே ஃபித்ரத்து சார்ந்த விஷயங்கள் தான் கிடைக்கும். புரியுதா? இப்போ நம்ம வந்து முஸ்லீம்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனால் உண்மையிலே நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, முஸ்லீமே நம்ம இன்னும் கிடையாது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருன்னா வெறும் பெயருக்கு முஸ்லீம்னு சொல்லிக்கிற ஒரு பிறப்பு நம்ம, அவ்வளோதான். நம்மளுடைய ஈமானுக்கு அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய ஈமானுக்கு அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் கிடையவே கிடையாது. மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும், முஸ்லீம்கள் வீட்டில் பிறந்து நம்ம 5 நேரம் தொழக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. எல்லாமே நியூட்ரல் தான்.
எப்போ ஒருத்தன் முஸ்லீமாக ஆக முடியும் அப்படின்னா, குரான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி, குரான் ஒரு முஸ்லீம் கிட்ட என்னெல்லாம் டிமாண்ட் வைக்கிது, குரான் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லி உத்தரவு போடுது. அப்போ அந்த உத்தரவுகள் எல்லாத்தையுமே முதல்ல என்ன உத்தரவுன்னு பார்க்கணும். அதில் எதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் செய்ய மாட்டேங்கிறது நான் மனசில் முடிவு பண்ணணும். சொன்னபடி நடந்துக்கிட்டா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினா அப்போ தான் நான் முஸ்லீம். அப்போ குரானை கேட்டாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரானில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரானை படித்தாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரான் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நான் முஸ்லீம். அப்போ புரியுதா இல்லையா? அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ மைனஸ் லெவலில் இருக்கோம் நல்லா புரிஞ்சு. அப்போ குரானில் என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னா நம்ம என்ன முஸ்லீமு? இப்போ குரானில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்ம இத்தனை நாள் என்ன ஏமாற்றிட்டு இருக்கிறோம், முஸ்லீம்னு சொல்லி நாம் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த குரான் கிளாஸ் நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களை நீங்கள் முஸ்லீம்னு முதல்ல ஃபீல் பண்ணிக்கூடாது. நம்ம தான் நம்ம ரொம்ப சீனியர் முஸ்லீமு, நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு முஸ்லீமு, நம்ம நிறைய உம்ரா செஞ்சுட்டோம், நம்ம ஹஜ்ஜு பண்ணியிருக்கோம், நம்ம வருஷம் நோன்பு வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ தானம் தர்மம் பண்ணியிருக்கோங்கிற அந்த மைண்ட் செட்டில் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ குரானுக்குள்ளே நம்ம போக போகிறோம். குரான் என்ன பேசுதுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிளியர் ஆகிட்டே வரும். அடுத்தது குரான் உங்ககிட்ட என்ன வேலை எதிர்பார்க்குதுங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டே வரும். அப்போ உண்மையிலே நீங்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தால், அல்லது நீங்கள் நல்ல பாதையில் நடக்கணும்னு முடிவு பண்ணுறவங்களா இருந்தால், அந்த நல்ல விஷயங்கள், குரான் சொல்லக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு லாபம் தந்தாலும் சரி, நஷ்டம் தந்தாலும் சரி. நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடியவராக இருந்தால் குரான் லஞ்சத்தை விட சொன்னால் நீங்கள் விடணும். நீங்கள் சிகரெட் குடிக்கிறவராக இருந்தால், நீங்கள் சாராயம் குடிக்கிறவராக இருந்தால் குரான் விட சொன்னால் நீங்கள் விடணும். முதல்ல குரான் என்னெல்லாம் நம்மகிட்ட கேட்குதுங்கிறது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் குரானுடைய விளக்கம், நாலேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் முஸ்லீமாக மாற போகிறீங்களா, காஃபிராக மாற போகிறீங்களா, அல்ல நயவஞ்சகர்களாக வேஷம் போட போகிறீங்களாங்கிறது இதுக்கப்புறம் தான் முடிவாகும். முதல்ல குரான் வந்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் நாம் யாருங்கிறது நம்ம பேர் முடிவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அப்படி தான். ரசூல்லா காலத்தில் வர்ற வரைக்கும் எல்லாரும் மக்கால இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன பேர், அரபுகள், குறைஷிகள், மக்காவாசிகள், அவ்வளோதான். குரான் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது ஒரு ப்ரப்போசல் கொண்டு வருது, அது ஒரு வேலையை கொண்டு வருது. கொண்டு வந்ததுக்கப்புறம் கேட்டகரி பிரியுது. முஸ்லீம்கள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், முஸ்லீம்கள்ங்கிற கேட்டகரி பிரியுது. அதே மாதிரி இப்போ உங்கள் மத்தியில் குரான் வரப்போகுது. புரியுதா? அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். குரான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் உங்கள் வாழ்க்கையில். இது வந்தால் தானே அப்படின்னா, நீங்கள் வரல, நீங்கள் குரானை விட்டு ஓடினீங்கனாலே நீங்கள் காஃபிர் தான். இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை நான் ரிஸ்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குரானு தெரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் காஃபிர் தான். தெரிஞ்சிக்க மறுத்தாலே அது அதை விட பெரிய குற்றம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது கட்டம். அப்போ குரானை பற்றி நம்ம முதல்ல போயிடலாம். குரான்னா என்ன, குரான் எங்கேருந்து வந்துச்சு? குரான் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. குரான் வந்த ரூட் எது? ஃபர்ஸ்ட் சோர்ஸு அல்லாஹ்வுடைய வாய். அது கிளம்புன இடம் எது? அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கிளம்புது. நம்பர் 2, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அது போய் ஆடியோ ஃபார்மேட்டாக சேருது. நம்பர் 3, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த குரானை கொண்டு ஆடியோ ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க. MP3 ஃபைலாக அது வந்தது. அதுக்கப்புறம் நம்பர் 4, ரசூலா என்ன பண்ணாங்க, சஹாபாக்கள் மத்தியில் ஆடியோ ஃபார்மேட்டாகவே கன்வே பண்ணாங்க. சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, அதை ஃபைல் ஃபார்மேட்டாக, லெட்டர் ஃபார்மேட்டாக, PDF-ஆக மாற்றி கன்வெர்ட் பண்ணாங்க. ஃபைல் ஃபார்மேட்டாக, MP3 ஃபார்மேட்டாக வந்ததை டெக்ஸ்ட்டாக மாற்றி, நம்ம இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட்னு வந்துருச்சுல்ல, ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக மாற்றி இன்றைக்கி வந்திருக்கு. முதல்ல குரானுடைய மெட்டீரியல் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இது குரான். அப்போ இதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது அது பயங்கரமான வெயிட். இப்போ நம்மளுடைய வார்த்தை அப்படின்னா, SPB குரல் இருக்குன்னா அந்த குரல், அந்த வார்த்தைக்குன்னு ஒரு 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 இது இருக்குது, வேல்யூ இருக்குது. அது மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தைக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதோடைய அது தனி ரிசர்ச். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் என்ன மதிப்பு இருக்குது, அதில் ஷிஃபா இருக்குது, அதில் நமக்கு மன நிம்மதி இருக்குது, அதில் நோய்க்கு நிவாரணம் இருக்குது, அது பைத்தியத்தை குணமளிக்கும், அதை விஷத்தை முறிக்கும், அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும். அது தனி விஷயம், அது வேண்டாம், அது நம்ம பார்க்க போகிறதில்ல. அப்போது குரானை பொறுத்த வரைக்கும் இது ரூட்டு புரிஞ்சிருச்சா? அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் யாராவது எடுத்து படிச்சிருக்கீங்களா? குரான் படின்னு சொல்கிறாங்களா? குரான் படிக்கணும், முஸ்லீம்கள் படிக்கணும், இந்தாங்க தமிழ் குரான். தமிழ் குரான் மாதிரி ஒரு புக்கு சர்க்குலேட் இன்றைக்கி உலகத்தில் ஆகிறது யாருமே கிடையாது.
நம்ம ஜமாத்துகள் பார்த்தோன்னும் அடித்து தள்ளுறாங்க பிரிண்டிங்கு. குரான் அடித்து தள்ளுறான். இந்தா 5000 முதல் காப்பி 10,000, 2ஆம் காப்பி 10,000, 3ஆம் காப்பி 10,000. வீட்டில் ஒரு தமிழ் குரான் இருக்குது. யாராவது எடுத்து படித்து பார்க்குறோமா? படிக்க முயற்சி பண்ணாலும் அது புரிஞ்சிக்க முடியாத அளவு தான் குரான் இருக்கு. குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது புரியறவங்களுக்கு புரியும், எல்லாருக்குமே புரியாதுன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு விசித்திரமான அனுபவமாக இருக்கும். குரான் மாதிரி ஒரு புக்கை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த புக்கு. அப்போ அந்த குரான் வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் பேசுது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து குழப்பமாக இருக்கும். அப்போ குரான் ஏன் புரியறதில்ல? சாதாரணமாக யாருக்கும் புரியறதில்ல. அப்போ ஏன் புரியறதில்ல அப்படின்னா குரானுடைய ஸ்ட்ரக்சரையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து குரானை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிடும். நான் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நான் படிக்கிற அந்த அந்த ஸ்டைல்லையும் நான் வந்து அதை வந்து விளக்கும் போதும் உங்களுக்கு வந்து அழகாக புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குரானை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ குரான் வந்து என்ன ஆயிரும்? புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ குரான் புரியறதுக்கு முன்னாடி குரானுடைய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. குரான் ஏன் புரியறதில்ல? மற்ற புக்கு படிச்சிருப்போம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுடைய கெப்பாசிட்டிலாம் நான் ரொம்ப ஒஸ்ட்டு. உங்கள் ஒர்த்தே கிடையாது. ஒரு புக்கை படித்து தான் நம்ம இஸ்மாயிலுக்கு சேலஞ்ச் வச்சாங்கல்ல, ஒரு புக்கு படித்து அந்த புக்கில் என்ன இருந்துச்சுன்னு 10 நிமிஷம் சொல்லு அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்தா அந்த புக்கில் என்ன படித்தான், அதில் என்ன சொல்லப்பட்டுச்சுங்கிறது பெப்பே தான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. குரான் மட்டும் இன்றைக்கி இருக்கிறவனுக்கு புரியறதில்ல, எந்த புக்குமே புரியறதில்ல. புரியுதா இல்லையா? நாங்கள் என்ட்ரு ஆகும்போது எங்களுக்கு எல்லா புக்கும் புரியும், குரான் மட்டும் புரியாது. நாங்கள் குரானை கையில் எடுக்கும்போது 2000, 2001 இந்த மாதிரி எடுக்கும்போது எல்லாம் புரியலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா அவன் புரிஞ்ச மாதிரி ஆக்ட் கொடுத்துட்ருப்பான் ஜமாத்தில். குரான் வந்துருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு இப்ராஹிம் சூரா எடுத்து படித்தேன், சுப்ஹானல்லாஹ், என்ன வெயிட்டான கருத்துக்கள் அப்படிமா. இப்போ நமக்கு நம்ம இப்ராஹிம் படித்தோம், நமக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது. இவன் நம்ம பெருசாக தான் படிச்சிட்டேங்கிறான். சரி தெரியலைன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவான்? கேவலமாக போயிடும். ஆமாம்மா, அல்லாவுடைய வேதம் தான்ப்பா அப்படின்ட்டு போயிடுவான். எங்கேயும் கிளாஸும் வந்து பெருசாக குரானில் நீ தமிழில் உருதுல அடித்தேன்னா இஸ்ரா ரஹ்மானுடைய தப்சீர் வரும், மஹமூத் அப்பாஸுடைய தப்சீர் வரும், நிறைய ஸ்காலர்ஸ் தப்சீர் பண்ணியிருக்காங்க. தமிழில் நீங்கள் எடுத்து யூடியூப்பில் வந்து குரான் தப்சீர்னு அடித்தோம்னா குரான் தப்சீர் மெஜாரிட்டி கிடையாது. ஃபுல் குரான் இந்த 6000 சில்லற வசனங்களுக்குமான விளக்கங்கள் வந்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மீதி சில பேர் எடுத்திருக்காங்க தப்சீர். அந்த தப்சீர்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது புரிஞ்சதான்னு தெரியாது. என்னமோ ஒன்று அப்படியே படித்து பழைய தப்சீர்கள்லேருந்து எடுத்து அது புரியலையோ என்னத்தையோ ஒன்று பேசி அந்த டைம் மட்டும் ஓட்டியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து குரானை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரான் 40 நிமிஷம் 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் ஓடி இருக்கும். அவங்களும் குரானை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்றும் மண்டையில் ஏறவே ஏறாது. அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு சார்ஜும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். குரானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தா, குரான் முதல்ல வந்து அது புக்கு கிடையாது. ஒரு புக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி விஷயம். ஒரு புக்கு எப்படி இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் பேசும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சப்டாபிக்ஸ் போடும், ஒரு பேராகிராஃப் போட்டு அந்த பேராகிராஃபுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இப்போ அந்த ஹெட்டிங்கு கீழே அந்த டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும். புரியுதா இல்லையா? அது வந்து ஒரு ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் குரான் வந்து நம்ம கையில் இருக்கிறது புக்காக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸும் அதில் இல்லை. பக்ரான்னு எடுக்கிறோம், 286 வசனம் இருக்குது. 286 வசனமும் அப்படியே தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூசா நபியை பற்றி பேசுது, திடீர்னு ஆதம் நபியை பற்றி பேசுது, திடீர்னு ரசூல்லா காலத்துக்கு பேசுது, திடீர்னு இப்ராஹிம் நபி காபத்துல்லாவில் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லா பற்றி பேசுது, திடீர்னு சில கதைகளை பேசுது, திடீர்னு வந்து ஆயத்துல் குர்சியை பற்றி அரிஷை பற்றி பேசுது. அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து மாறி 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 போகும். குரானை படிக்கும்போது ஒருத்தன் கையில் எடுத்தானா அவனுக்கு படிக்கிற ஆசை போயிடும். அது எப்படி போகுது, என்ன மாதிரி போகுதுங்கிறதே அவனால் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அப்போ குரானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். குரானுங்கிறது ஒரே சப்ஜெக்ட் கிடையாது. குரானுங்கிறது அல்லாஹ் பண்ண பயான்கள். குரானுங்கிறது என்ன? அல்லாஹ் பேசின பயான்கள்,
சில பயான்கள் 4 வசனங்கள்ல முடிஞ்சிடும், சில பயான்கள் 100 வசனம் முடியும், சில பயான்கள் வெறும் 20 வசனங்கள்ல முடிஞ்சிடும், சில பயான்கள் 10 வசனத்திலே முடியும். அந்த பயானா சாப்டரா ரசூலா பிரிச்சு கொடுத்துட்டு போனாங்களா? அதுவும் பிரிச்சு கொடுக்கல. அது நாம படிக்கும் போது நமக்கு தான் அது நாமளே தான் ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல பயான் ஸ்டார்ட் ஆகுது, இது ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த சப்ஜெக்ட் இந்த இடத்துல முடியுதுன்ட்டு. புரியுதா இல்லையா? இதெல்லாம் தான் நிறைய உலமாக்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த குரான் ஈஸி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது என்ன டாபிக் எங்கே மாறிச்சுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். குரான் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு வரும், அந்த சப்ஜெக்ட் அப்படி முடிச்சுட்டு அந்த பிராக்கெட் மாதிரி வச்சுக்க. பிராக்கெட்டுடைய ஒரு ஷேப் இப்படி இருக்கா, அதுக்கு பேர் என்ன சொல்றது? காலம்னா சப் பிராக்கெட். ஒரு பிராக்கெட் இப்படி பாதி பிராக்கெட் இருக்கா, இப்படி குரான் ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிராக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு இடத்துல போகும்போது அந்த ஒரு பிராக்கெட்டை முடிச்சுட்டு அந்த இடத்தோட கடந்துட்டு அடுத்தது வேற ஒரு பிராக்கெட் ஸ்டார்ட் ஆகும். இப்படி குரானை பொறுத்த வரைக்கும் இப்படி பிராக்கெட்டாக படித்தோம்னா புரியும். அதே மாதிரி குரான் படிக்கும்போது அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் நம்ம மைண்டில் இருக்கும். ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். ஒரு பிராக்கெட்டு இப்ராஹிம் நபி காலத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும், ஒரு பிராக்கெட்டு ஆதம் நபி காலத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசும். இப்போ இதுவே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. இந்த வீடியோ எடுத்து போட்டு மறுபடியும் 1-2 தடவை போட்டு இது கேட்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ இதெல்லாம் குரானில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். இப்போ இதை நான் படித்து உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குரானோட தொடர்ந்து டச்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரான் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அதே மாதிரி குரானில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குரானுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அது பயானுன்னு நான் சொல்லிட்டேன்ல, அது புக்கு கிடையாது. பயானுன்னு சொல்லும்போது அதாவது பேச்சுக்கும் எழுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு முஸ்தஃபாங்கிற நான் யூசுஃபுங்கிற இவங்கிட்ட நான் சொல்கிறேன், பணம் ஒரு 10 ரூபா கொடுத்து நீ போய் கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வா, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். அப்போ நான் புக்கில் எழுதும்போது என்ன சொல்லுவேன்? முஸ்தஃபா என்பவர் யூசுஃபிடம் 10 ரூபாய் கொடுத்து தக்காளி வாங்கி கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டார் அப்படின்னு இருக்கும். அதே நான் பேசும்போது எப்படி இருக்கும்? 10 ரூபா பாக்கெட்லேருந்து எடுப்பேன், போய் ஒரு யூசுஃப்னு கூட இருக்காது, இவனை என்ன போய் 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிட்டு வான்னு இருக்கும். இப்படி தான் குரானில் இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு புரியாது, தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுது, யாரை பார்த்து தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுது, தக்காளி யாருக்கு வேணும், இப்படி புரியும். அப்போ குரான் புரியுதா இல்லையா? குரான் புக்கா நாம இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு இது ஒண்ணுமே புரியாது. யாரோ 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நடுவில் சம்மந்தம் இல்லாமல் அது சொல்லுவோம்ல, என்னடா அது கவாப்ல ஹட்டிமா, தேவையில்லாத இடத்துல நான் ஏன் உட்காந்துட்டு இருக்கிறேன், அது என்னமோ பேசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேர் பேசிக்கிங்க, நான் உட்காந்துங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும். அப்போ குரான் நம்ம கூட பேசுதுங்கிறது முதல்ல நம்ம ஃபீல் பண்ணி புரியணும். குரான் நம்மகிட்ட பேசுது. அது எப்போ நமக்கு புரியும் அப்படின்னா, குரானுடைய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட. அப்போ அந்த பிராக்கெட் யார்கிட்ட ஸ்டார்ட் ஆகி யார்கிட்ட பேச போகுது, இந்த பிராக்கெட்டு யாரை டார்கெட் பண்ணி அல்லாஹ் பேசுகிறான். திடீர்னு மக்கா காஃபிர்களை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு ரசூல்லாவை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு முனாஃபிக்களை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு நம்மளை பேசும், நம்மளை டார்கெட் பண்ணி குரான் பேசும், திடீர்னு நல்லா நம்மகிட்ட பேசுவோம். இதோ என்னுடைய தூதர் முகமது உங்களிடம் வந்து விட்டார் அப்படின்னு. இதோ உங்களிடம் என்னுடைய முகமது தூதர் வந்து விட்டார். யார்கிட்ட பேசுறான்ல? என்கிட்ட பேசுறான். நான் அந்த இடத்துலயே இல்லை, இப்போ என்கிட்ட பேசுறேன். இது மாதிரி குரான்ல டக்குன்ட்டு எதிர்நோக்கக்கூடிய, அதாவது அந்த ரிசீவிங் பாயிண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க குரான்ல. அப்போ இது ஒரு சேலஞ்சு குரான் புரிஞ்சுக்கிறது. எந்த டைம்ல எந்த ஆடியன்ஸை பார்த்து எந்த வசனம் பேசுதுங்கிறது நமக்கு புரியணும். அப்பதான் இது யூதர்களை பார்த்து எல்லாம் திட்டிட்டு இருக்கிறான், இது இவர்களை பார்த்து எல்லாம் திட்டுறான், இது இவர்கிட்ட உபதேசம் பண்றான் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் குரான் புரியும். புரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் குரானுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள். சரியா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரியா? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட போதும். இப்போ மறுபடியும் இது குரானு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம குரான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.